சென்றாய்? நான் அறியேன் தமையா. என் மனது மிகவும் கவலையாக உள்ளது. ஏதோ பெரிய தவறு நடக்க இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. அதுவும் தாயாருடன் தொடர்புடையது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லை. நீ கவலை கொள்ளாதே கணேசா. நம்முடைய தாயும் நாராயணரும் பசுமாசுரன் மற்றும் அசுரர்களால் வந்த அனைத்து பிரச்சனையும் தீர்த்து விட்டனர். விரைவிலேயே மீண்டும் அனைத்தும் நலமாகிவிடும். ஆம் தமையா, நானும் அதைத்தான் விரும்புகிறேன். சீர் செய்யும் பணிகள் அனைத்தும் இறைவிலேயே முடிந்துவிடும். ஏனெனில் பிரம்மதேவரின் ஜீவனிலிருந்து மேகங்கள் விலகினால்தான் தந்தையார் தியானத்தில் இருந்தே வெளியே வருவார். தாயாரோ அப்பொழுதுதான் மீண்டும் கைலாயத்திற்குள் வருவார்கள். அதுவரை பிரச்சனை தொடரத்தான் செய்யும் தம்மையா. தேவி, ரிக்வேதத்தை மீண்டும் நிர்மாணிப்பதற்கு துவங்கிவிடலாம். தாயாரும் நாராயணரும் இதுவரை வரவில்லை. அவர்கள் நலமாகத்தானே உள்ளார்கள். இது நந்தியின் குரல் அல்லவா தமையா? உருவத்தை மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல, மற்றும் வேறு பல வழிகளிலும் ஒருவரை எப்படி சூழ்ச்சி செய்து ஏமாற்றுவது என்பதை அறிவேன். அது மட்டுமல்ல கார்த்திகேயா, ஒரு மாவீரனான உன்னுடைய அடுத்த அடி இதுதான் என்பதை நான் அறிவேன். சற்று பொறு விநாயகா. நீ இங்கேயே இரு. நான் சென்று நந்தி அவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன். வேண்டாம் தமையா. கைலாயமும் கைலாய வாசிகளையும் காப்பது நம் இருவரின் கடமை அல்லவா? இல்லை கணேசா, நான் உனக்கு அனுமதி தரும் வரை நீ இங்கிருந்து எங்கும் செல்லக்கூடாது. இது உன் தமையனின் கட்டளையாகும். தாயே, தாங்கள் விரைவாக கைலாயம் வந்து விடுங்கள். யார் பலசாலி என்பதை நான் இப்பொழுது உனக்கு காட்டப் போகிறேன். மகனே, தாயே, மகனே, தாயே, தாங்கள் நலம் தானே? வாருங்கள், வாருங்கள் தாயே, இங்கு அமருங்கள். தாங்கள் நலமாக உள்ளீர்கள் அல்லவா? ஆம் மகனே, இப்பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில அசுரர்கள் கைலாயத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்.